அதிலே ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடியவர்கள், தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள், பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு விட்டு போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏறத்தாழ 1,48,000 பேருக்கு இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். ஆக உங்களுடைய கோரிக்கைகளை, ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அவற்றை எல்லாம் அறிந்து புரிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமது முதலமைச்சர் இருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை மேலும் 1,48,000 பேருக்கு வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பித்தவர்களில் 1,48,000 தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம்.